இத்தனைக்கு நாங்கள் இன்னும் மூணாருக்குள்ளே போகலை. நைட் டைமில் வந்து யானைங்கள்லாம் இங்கே தான் வந்து தண்ணி குடிக்கணும். அந்த ஏரியா பேர் வந்து குவைத் சிட்டி. அந்த ரூட்டில் அப்படியே ஏறி சுற்றி வந்தீங்கன்னா இங்கே 4 சிப்லைன் இருக்கும். ப்ளஸ் நாங்கள் வந்த வேன் இது தான் காய்ச்சி இது இவ்வளோ தான் பண்ணிடுறாங்க. ஸோ இதான் என்ன மொத்த ப்ராப்பர்ட்டி. இங்கே வந்து ஆஃப் ரோடு மாதிரி இருக்கும். ஸ்டீ மாதிரி இதை காட்டுறேன். தேனி அந்த ரோட்டே காணுங்க பாருங்க. I'm not gonna lie to you kids, it's a fucking jungle out there. நம்ம இப்போ ஆனைமலை புலிகள் காப்பகம் இதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஸோ தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், வெல்கம் டு ஏவி ஃப்ளிக்ஸ். இப்போ நம்ம வந்து மூணார் நோக்கி போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து தான் கிளம்பணும். ஆக்சுவலாக நான் இப்போ கோயம்புத்தூரில் தான் இருக்கேன், ஒரு அஃபிஷியல் ஒர்க் டெம்பரரியாக. ஸோ இங்கேருந்து எல்லாமே கிட்டத்தட்ட பக்கம் மாதிரி தான் இருக்குது. எல்லாமே மீன்ஸ் நான் எதை மீன் பண்ணுறேன்னா, கேரளா பக்கம் பாலக்காடு ஒரு 40 கிலோமீட்டர் சம்திங். ஐ மீன் நான் இருக்க ஏரியாவிலேருந்து. நான் இருக்கிறது வந்து ஈச்சனேரி. ஸோ கோயம்புத்தூரில் ஈச்சனேரி சுந்தராபுரம் இந்த ஏரியாவில் தான் நான் இருக்கேன். இங்கேருந்து பாலக்காடு வந்து 40 கிலோமீட்டர்ஸ், 40-45. ஸோ கேரளா பக்கம். ஸோ நான் ஃபஸ்ட்டு காமிச்சல அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி பே பண்ணணும், 20 ரூபீஸ் தான். ஸோ நீங்கள் அது பே பண்ணிட்டு நீங்கள் போகலாம். ஸோ இப்போது நாங்கள் மூணார் போயிட்டுருக்கோம். 70 கிலோமீட்டர்ஸ். நான் வந்து சொல்லலாம் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும், ஏன்னா அங்கே வச்சு பார்க்கும்போது 76 காமிச்சது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கு. அங்கே வந்து ஒரு போர்டு சரிஞ்சு கிடக்கு, அதில் வந்து 70 கிலோமீட்டர்ஸ். ஸோ 70 கிலோமீட்டர்ஸ் மூணாரை நோக்கி போயிட்டுருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, கோயம்புத்தூர்லேருந்து வரனால ரோட் வந்து ஹைவே இருந்தது, பொள்ளாச்சி வர ஹைவே. பொள்ளாச்சி நான் தான் ஃபஸ்ட் டைம் வரேன். எனக்கு வந்து பொள்ளாச்சி பார்க்கும்போது எங்கள் ஊர் ஞாபகம் தான் எனக்கு வந்தது. எங்கள் ஊர் ஞாபகம்னா பேசிக்கலி குமரி பாய். எங்கள் ஊருமே இப்படி தான் இருக்கும். ஸோ எனக்கு அந்த வைப்ஸ் தான் வந்தது. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் மூணார் போகிறீங்க அப்படின்னா, மேபி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன்னா நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து மூணார் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹைவேலேருந்து ஸ்டார்டிங்லே ஒரு 50 கிலோமீட்டர்ஸோ 40 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஹைவேலேருந்து ஊருக்குள்ளே இறங்கி ஊருக்குள்ளே கொஞ்சம் தூரம் சுற்றி திரும்ப ஒரு ஹைவேல ஏறும். ஹைவேல ஏறி கொஞ்ச நேரத்தில் இறங்கிடும், ஊருக்குள்ளே வரும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே வந்துடுவோம். இந்த ஆஃபீஸ் சைடாக இங்கே இந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்துடுவோம். இங்கே பே பண்ணிட்டு நம்ம போகலாம். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மூணார் வரேன். நான் இதுக்கு முன்னாடி மூணார் வந்தது கிடையாது. ஒரு 2 வருஷம் முன்னாடி பிளான் பண்ணி ஒரு சில ரீசன்ஸ்னால கேன்சல் ஆச்சு. என்னால் இல்லை, கூட்டு சரியில்லை, அதனால் கேன்சல் ஆச்சு. ஸோ நான் இப்போ தான் மூணார் வரேன். நான் இந்த வியூவை பாருங்களேன். இத்தனைக்கு நாங்கள் இன்னும் மூணாருக்குள்ளே போகலை. இந்த கேப், இந்த சின்ன கேப்லையும் தண்ணி வருது, இதுலேருந்தும் தண்ணி வருது. இதுலேருந்து வர தண்ணி இதில் ஃப்ளோ ஆகுது, அந்த இடத்துல ஃப்ளோ ஆகி வருது. இங்கே கீழே வந்து ஒரு ரிவர் ஓடுது, தெரியுதா? இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர் ஓடுது. இங்கேருந்து வர தண்ணி தான் இங்கே ஓடுதுன்னா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை, அது வேறு எங்கேருந்தோ வருது. பட் இங்கேருந்து வர தண்ணி இது கூட சேரும் எப்படியும். ஆனால் சூப்பராக இருங்க இது பார்க்கவே. ஆனால் சீரியஸ்லி கேரளா, யூ ஹாவ் மை ஹார்ட். எங்கள் அம்மாட்ட நான் பொண்ணு எடுத்தால் கேரளாலேருந்து எனக்கு ஏதாவது பொண்ணு எடுத்து தாங்கன்னு சொல்ல போகிறேன். வாய்ப்பில்லை ராஜா, ஏன்னா அப்போ தான் அடிக்கடி கேரளா வர முடியும். ஆக்சுவலாக இந்த பக்கம் பார்த்து பேசி இந்த வியூவை காட்டலான்னு பார்த்தா இந்த இடம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. இந்த பக்கம் பார்த்து இதை பற்றி பேசலான்னு பார்த்தா இந்த இடமும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. அதனால நான் சென்ட்ரலில் வச்சுக்கிறேன். சென்ட்ரலில் வச்சு நான் பாட்டுறேன். இந்த இடத்த பாருங்கள். ஸோ காய்ஸ், மூணார் வந்துட்டோம். ஆக்சுவலாக பாதையே தாறுமாறு, தக்காளி சோறு மறையூர் வழியாக வந்தோம். சூப்பராக இருந்தது அந்த டீ பிளான்டேஷன் வியூ. ரைடு காலைல 11 மணி ஆனாலும் வெயில் அடித்தாலுமே எங்களால் அந்த ஹீட்டை இது பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோ குளிர். ஸோ நாங்கள் மூணார் வந்துட்டோம். இப்போ நாங்கள் ரூம் நோக்கி, எங்கள் ஹோட்டல் நோக்கி போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு செக்இன் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் ஷெடியூல் படி அடுத்த இதுக்கு நாங்கள்
எங்களோட பயணத்தை நாங்கள் தொடரணும். நாங்கள் புக் பண்ணியிருக்க ஹோட்டல் வந்து மூணார்லேருந்து கீழே சவுத்தில் இருக்கும். ஏன் சவுத்து, ஏன் கொஞ்சம் தள்ளி அப்படின்னா, மூணார் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ ப்ளேஸஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது பெரும்பாலுமான பிளேஸ் வந்து சவுத்தில் தான் இருந்துச்சு, கீழே தான் இருந்தது. அப்போது அங்கேயே பார்த்துடலாமே அப்படின்ட்டு ஸோ நாங்கள் பிளான் பண்ணது 4 days. அதில் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து நார்த் வெஸ்ட் போயிடலாம். அங்கே வந்து கொஞ்சம் இடங்கள் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். செகண்ட் டே வந்து ஃபுல்லாக சவுத் போயிடலாம். ஏன்னா சவுத்தில் அரௌண்ட் ஒரு 10க்கு மேலே இடங்கள் இருந்தது. ஸோ சவுத் போயிடலாம். தேர்ட் டே வந்து ஈஸ்ட் போயிடலாம், ஈஸ்ட் சைட் பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து 4 days பிளான் பண்ணது. 4th டே வந்து கிளம்புறது தான் பிளானு. ஸோ இப்போ நாங்கள் ஹோட்டல் செக்இன் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இன்றைக்கி டே ஒன் வந்து நாங்கள் ஒரு 1 o'clock போல் வந்தோம். வந்து ஆனக்குளம் போகலான்னு தான் ஷெட்யூல் இன்றைக்கி. ஏன்னா நமக்கு வந்து டே 1 வந்து டைம் கம்மியாக இருக்கும். ஸோ ஆனக்குளம்லேயே அங்கேயே ஒரு 2-3 ஸ்பாட் உண்டு. அது இதுவும் இல்லை, எலிஃபென்ட்ஸ் வந்து தண்ணி குடிக்கிற ஒரு இடம் தான் அது. அங்கே ஆனக்குளம் வியூ பாயிண்ட், ரிவர் அண்ட் அதோட போகிற வழிகள், அந்த வேவுமே நல்லா இருந்துச்சு, நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ அதுதான் இப்போது டே 1ஓட பிளானு. அண்ட் இன்னொன்று, நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன், இதில் சொல்கிறேன். நீங்கள் மூணார் வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது பிளான் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இது வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப் மேப், கூகுள் மேப் அந்த மாதிரி எல்லா சோஷியல் பிளாட்ஃபார்ம்லேருந்தும் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்ல பிளேஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ணி நான் சுற்றிட்டுருக்கேன். அண்ட் எப்படி சொல்லலாம், இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வர மெயின் பிளேசஸ் தாண்டி நிறைய பிளேசஸ் இருக்குது. பட் மெயினாக எந்தெந்த இடங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் பிக் பண்ணி சுற்றிட்டுருக்கேன். அண்ட் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நாங்கள் வந்து சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே 4 நாள் இருக்க போகிறோம் மூணாரில். ஸோ மக்களே, இன்றைக்கி டே 1ஓட ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் ஆனக்குளம். அங்கே தான் போயிட்டுருக்கோம். சீரியஸ்லி நான் வந்து ஆனக்குளம் வந்து நாங்கள் இருக்க இதுலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வரும். 30 கிலோமீட்டர்ஸ் நார்மல் ரோட்லனா பெருசாக தெரியாது. பட் ஹில் ஸ்டேஷனாக ப்ராப்ளி 1 hour மேலே ஆகிடும். ஸோ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகணுமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஏரியா தாண்டி அது போகிற வழியே சூப்பராக இருக்கும். அண்ட் ஷெட்யூல் படி 4 இடம் போட்டிருந்தேன் அந்த ஏரியா. அப்புறமா வரும்போது 1-2 ஸ்பாட் போட்டிருந்தேன். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தெரியுமா, இதுதான் வந்து ஆனக்குளம் வியூ பாயிண்டாக இருந்தாலும் சரி, டூரிசம் போட்டாலும் இங்கே தான் வரும். இது ரோடு வந்து இது ரோடு வந்து அங்கே இருக்குது, இதான் ரோடு. இங்கேருந்து ஜஸ்ட்டு இதில் தான் இருக்கும். என்ன மேட்ரு அப்படின்னா, ஒரு ஈவினிங்கில் நைட் டைமில் வந்து யானைங்கள்லாம் இங்கே தான் வந்து தண்ணி குடிக்கணும். ஸோ நைட்டு வந்தால் பார்க்கலாம். இதை பார்க்கணுன்னே நைட்டு வருவாங்களாம். யானை வந்து தண்ணி குடிக்கிறத பார்க்கணுன்னே நைட்டு வருவாங்களாம் கைஸ். அண்டு இங்கே வந்து 5:30 மேலே அலோட் கிடையாது யாரும். நாட் த பாயிண்ட், 5:30 மேலே அலோ இல்லை. ஸோ நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு 5:30 முன்னாடி வந்துடுங்க. ஸோ இப்போ நாங்கள் இங்கே முடிச்சுட்டு அடுத்த லொக்கேஷன் இப்போ போகிறோம். இப்போ மக்களே, இதுதான் அந்த எலிஃபண்ட் வியூ பாயிண்ட் அண்ட் டுச்சி டூரிசம். இங்கே வந்து ஃபால்ஸ் ஒன்று காமிச்சிச்சு. நாங்கள் வந்து கூகுள் மேப்பில் வந்து இப்படி எடுத்தோம், இந்த லெஃப்ட் எடுத்தோம். நான் போகிறாங்கல்ல, இந்த லெஃப்ட் எடுத்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். அங்கே ஒரு லேடி இருந்தாங்க, அவங்ககிட்ட கேட்டோம், ஆனக்குளம் ஃபால்ஸ் போகிற வழி இதுதானா அப்படின்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே சின்னதாக ஒரு ஓடை மாதிரி இருக்கும், குளிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து குளிக்க இல்லை, நல்லா இருந்தால் குளிப்போம், இல்லைன்னா பார்த்துட்டு போயிடுவோன்னு. ஆக்சுவலாக அவங்க மலையாளி, அவங்களுக்கு தமிழ் தெரில. நான் தமிழ், எனக்கு மலையாளம் கொஞ்சம் கொஞ்சம் அறியும். அதனால் 2 பேரும் ஏதோ ஒரு எங்கள் 2 பேருக்கும் புரிஞ்ச பாஷை மாதிரி ஒரு பாஷையில் பேசி புரிஞ்சது. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்படி வந்து போனால் ஃபால்ஸ் இல்லை, நீங்கள் சுற்றி போங்க, நீங்கள் சுற்றி போனீங்கன்னா நீங்கள் ஃபால்ஸ் போவீங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, அப்போ நம்ம வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு திரும்ப இங்கே வந்துட்டு அந்த ஆனக்குளம் வியூ பாயிண்ட் இருக்குல்ல, நான் காமிச்சல, அங்கே வந்து கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துருந்தோம். சரி நம்ம போகும்போது ஃபால்ஸ் போகலாம், நல்லா இருந்தால் குளிச்சுட்டு அப்படியே போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அதில் வந்து இந்த ஸ்பாட் வந்து 5:30 க்ளோஸ்ன்னு போட்டிருந்தது, 5:30 மேலே அலோட் இல்லைன்ட்டு. ஃபால்ஸ் வந்து 24 இது ஃபால்ஸ்க்கு அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கலை. அப்போ சரி நம்ம
இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் போகலாம். முடிச்சுட்டு கிளம்பும்போது இங்கேருந்து பக்கம்தான் காமிக்குது. அதாவது நீங்கள் வந்து அந்த இடத்துலேருந்து போட்டிங்கன்னா நாங்கள் உள்ளே போனோம் தெரியுமா, அந்த ரூட்டு தான் காமிக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்போஸ் நீங்கள் அந்த ஃபால்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதோட ஆப்போசிட் மீன்ஸ் அந்த பக்கம் நீங்கள் போகிறதுலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் தூரம் வந்த வழி தாண்டி நீங்கள் என்ன வழியில் போவீங்களோ அந்த வழியில் அந்த வியூ பாயிண்ட் தாண்டி போனால் உங்களுக்கு வேறு ரூட்டு காட்டும். அந்த ரூட்டில் வந்து 1.8 கிலோமீட்டர்ஸ் காமிச்சிச்சு. ஸோ நாங்கள் ஏன் போகலை அப்படின்னா அது ரோடு சரியில்லை, போகல. ஏன்னா அந்த ரோடு வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒன்லி அந்த கல் மட்டும்தான். அதாவது புதுசாக ரோடு போடுறாங்கன்னா ஒரு மாதிரி தோண்டி வச்சு கல் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் யோசித்தோம், இல்லை என்ன இது இந்த ரோடு கொஞ்சம்னா ஓகே பரவாயில்ல, பட் ரொம்ப தூரம் வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா சோழி சுத்தம். ஏன்னா லிட்ரலாக நான் எங்கள் ஸ்டேலேருந்து இது 30 கிலோமீட்டர்ஸ் தள்ளி. இங்கே நான் வர வழியில் எந்த பஞ்சர் கடையுமே நான் பார்க்கல. இங்கே சப்போஸ் எனிஹவ் இது வந்து டியூப்லெஸ் தான், சப்போஸ் பஞ்சர் ஆச்சுன்னா இந்த ரூட்டில் போய் அந்த ஃபால்ஸ்க்காக அங்கே போய் பஞ்சர் ஆச்சுன்னா நிலமை அதோ கதி தான். அதனால சரி ரிஸ்க் எடுக்க வேணாம். நம்ம இங்கே வியூ பாயிண்ட் வந்தோம், வியூ பாயிண்ட் நல்லா இருந்துச்சு. பட் எலிஃபென்ட்ஸ் வந்து அங்கே இருக்கவங்க வந்து சும்மா ஃபன்னாக கலாச்சிட்டு இருந்தாங்க, இப்போ யானை வரும் இப்போ வரும் அந்த மாதிரிட்டு. பட் அங்கே என்ன தெரிஞ்சிச்சுன்னா நைட் டைம் தண்ணி குடிக்கிறதுக்கு வரும், அந்த மாதிரி தான் அந்த இடம் உண்டு. ஸோ மக்களே, ஆனக்குளம் வாட்டர் ஃபால்ஸு போகாமல் கவலையோடு போனீங்கன்னா இது ஒரு நல்ல இடம். இங்கே வந்து குளிக்கிறாங்க. இங்கே இல்லை, ஐ மீன் இந்த பிரிட்ஜில் சொல்லலை, நான் காட்டுறேன். ஸோ இது வந்து ஆனக்குளம் போகிற வழி தான். இங்கே குளிக்கக்கூடாதுன்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. பார்த்திங்கன்னா அங்கே வேறு எதுவும் நடக்க கீழே. ஓகே, இது வந்து போகிற வழி. நீங்கள் இந்த ரூட்டில் தான் ஆனக்குளம் போவீங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த ரூட் இங்கே கீழே இறங்குறது வந்து இங்கே சைட்லேருந்து இறங்கலாம், இல்லைன்னா அங்கே சுற்றி போய் அந்த எண்டில் ஒரு இடம் இருக்குது, அங்கே இறங்கலாம். அங்கே ஆல்ரெடி 2 பேர் குளிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அங்கே நீங்கள் குளிச்சுக்கலாம். ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. பட் நாங்கள் வேறு ஒரு 2 ஃபால்ஸ் பார்த்தோம், அதனால் நாங்கள் இங்கே இறங்கலை. அதனால நாங்கள் கிளம்புகிறோம். இன்னொரு விஷயம் சொல்லவா, நான் சொன்னேன் தெரியுமா அந்த இடத்துல 2 பேர் குளிக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த ஏரியா பேர் வந்து குவைத் சிட்டி. நான் திரும்பவும் சொல்கிறேன், குவைத் சிட்டி அந்த இடத்தோட பேர். இனிமேல் இங்கே வந்துட்டு யாராவது கேட்டால் எங்கேப்பா இருக்க, அம்மா நான் குவைத் சிட்டியில் இருக்கேம்மா அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைஸ், இப்போ நாங்கள் வந்து அது என்ன இடம், ஆனக்குளம்லேருந்து ரிட்டன் நாங்கள் போயிட்டுருக்கும்போது நட்சத்திர குத்துன்னு ஒரு ஃபால்ஸு, அந்த ஃபால்ஸ் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். ஆனால் தண்ணி இல்லை, இது கிடையாது ஃபால்ஸு, இப்படி போகணும், அந்த ரூட் போகணும். ஆனால் பயங்கர ஆஃப் ரோடிங்காக இருக்கும். நான் வந்து போகும்போது லிட்ரலாக ஒரு 70 டிகிரி 60 டிகிரியில் இருக்குது, இப்படி இருக்குது ஸ்லோப்பு. அதனால என்னால் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி இது பண்ண முடியல. நான் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணல. ஏன்னா அது இப்படி ஏறுது, அதுவும் கொஞ்சம் இல்லை ரொம்ப ஸ்லிப்பானா சோழி சுத்தம். அதனால் நான் அதெல்லாம் தாண்டி மேலே போய் ரெக்கார்ட் பண்ணி காமிக்கலான்னு பார்த்தேன். பட் மேலேயுமே ரோடு வந்து மோசமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபால்ஸ் வரீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக தண்ணி இல்லை, எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபால்ஸ் தண்ணி தான் இங்கே வருது, மேலே தண்ணி இல்லை. நீங்கள் இந்த ஃபால்ஸ் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமாண்டர்லேயோ தார்லேயோ இல்லை நல்ல ஒரு 4x4 ஃபுல் ஆகிற வெஹிக்கிளில் வந்தால் நல்லது. பைக்கில் வர முடியாதுன்னெலாம் இல்லை, வரலாம். நம்ம பையன் போயிட்டான், ஆனால் பைக்கை பொறுத்து தான். ஸோ நீங்கள் ஆனக்குளம் போயிட்டு திரும்ப ரிட்டன் போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்தெல்லாம் உங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் மார்னிங் அங்கே போகிறீங்கன்னா ரிட்டன் முடிஞ்சால் இந்த ஃபால்ஸ், நான் சொன்ன மாதிரி பாதை கொஞ்சம் கிறுக்காக தான் இருக்குது. இந்த ஃபால்ஸ் அப்புறமா போகும்போது 2-3 இடம் காமிப்பேன், அது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து ஆட் பண்ணி அப்படி போயிடுங்க. ஸோ இங்கே இதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு இந்த பிரிட்ஜ் தாண்டி அங்கே ஒரு காட்டேஜ் இருக்குது. இங்கே இவ்வளோ தான், இங்கே இது ஒரு சின்ன கடை, அங்கே ஒரு காட்டேஜ். நாங்கள் விரிபரா வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸை தேடி போகிறோம். அந்த ஃபால்ஸு தேடி போகிற இடத்துல கிடச்சது தான் இதெல்லாம். இது வந்து லிச்சி பிளான்டேஷன் சம்திங், அருமையாக இருக்குது. ஸோ மக்களே, விரிபரா வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்தோம். நான் வந்து ஆன்லைனில் செக் பண்ணும்போது 24 ஹவர்ஸ்ன்னு போட்டிருந்தது. யாராவது ஒருத்தங்க இதை இன்சார்ஜ் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக டைம் இது போடுவாங்க, இவ்வளோட்லேருந்து இவ்வளோ. இது வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை ஃபோட்டோஸ் பார்த்த வரைக்குமே. ஸோ ஒரு அண்ணன் வந்து சொன்னாங்க இப்படி போகலாம், இப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்படி வந்து பார்த்தோம், இங்கே ஒரு பாத்து இருக்குது கீழே போகிறதுக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு போனாலுமே எங்களால் குளிக்க முடியாது, ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. ஸோ நாங்கள் போகல. ஸோ
வீரிபாரா வாட்டர் ஃபால்ஸ் வந்து இதுதான், இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம். நீங்கள் வரீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாக வாங்க. ஏன்னா டைம்னால தான் இப்போ எங்களால் இது பண்ண முடியல. ஏன்னா டைம் காமிக்கலை எங்கேயுமே, இந்த டைமில் எங்கேயுமே போடலை. பட் இங்கே என்னடானா 8 to 5 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வரீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வாங்க. நான் இத்தனைக்கும் செக் பண்ணிட்டு தான் வந்தேன் டைமிங் ஏதாவது உண்டா அப்படின்ட்டு. எல்லா இதுலேயுமே டைமிங் பற்றி பெருசாக எதுவுமே போடல. இதாண்டா இப்படி தாண்டா போரு, நான் சொன்ன பாதை இப்படி தான் ஒரு மக்களே. நீங்கள் இப்படியும் போகலாம், இப்படியும் இறங்கி போகலாம். இப்போ போனாலும் குளிக்க முடியாது, எங்களுக்கு அந்த மூடும் இல்லை, அதனால் நாங்கள் போகல. ஸோ நீங்கள் வரீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யாரும் சொல்லலை, நான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். ஸோ கைஸ், இதான் Day 2 ஃபர்ஸ்ட் ஸ்பாட், சித்திரபுரம் வியூ பாயிண்ட். ஸோ இங்கேருந்து நீங்கள் 360 டிகிரியில் பார்க்கலாம். கொஞ்சம் மேலே காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு, உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இப்படி ஒரு வியூ இருக்கும். இதுதான் அந்த வியூ. என்ன மேட்டர்னால் மழை பெய்யுதுன்னா லைட்டாக மைல்டாக வந்துட்டுருக்கு. ஸோ காய்ஸ், இதான் வந்து செகண்ட் லொக்கேஷன். இது வந்து இது ஃபஸ்ட்டு ஒன்றும் சரி, இதுவும் சரி, ரெண்டுமே வியூ பாயிண்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு லொக்கேஷன் வந்து சித்திரபுரம், அது சென்டரில் தெரியுதில்ல, அதுதான் அது. நீங்கள் அதுலேருந்து ஏறி அந்த ரூட்டில் அப்படியே ஏறி சுற்றி வந்தீங்கன்னா இங்கே வருவீங்க. இந்த லொக்கேஷன் வந்து செகண்ட் மைல். ஸோ அது ஒன்று, இது ரெண்டு, ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் வியூ பாயிண்ட், அவ்வளோதான். நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், இந்த வியூவை ரசிச்சுக்கலாம். அண்ட் அந்த வியூவோட இந்த வியூ சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ், இதான் வந்து போத்தமேடு வியூ பாயிண்ட். இது வந்து செகண்ட் மைலு. சித்திரபுரம் அந்த இதெல்லாம் தாண்டி நீங்கள் இங்கே வரமாட்டீங்க, அது தாண்டி அப்படி போவீங்க. அப்படி போகும்போது நீங்கள் மூணார் சிட்டிக்கு போகும்போது ஒரு ரைட் எடுத்தால் இந்த போத்தமேடு வியூ பாயிண்ட் வரும். இது வந்து ஒன்றும் கிடையாது, வந்து இந்த லுக்கை பார்த்துட்டு ஃபோட்டோஸு வீடியோஸை எடுத்துகிட்டு போகிறது தான். மற்றபடி இது வந்து ஒரு போகிற வழியாக வச்சுக்கோங்க, ஒவ்வொரு இடத்துக்கு போகிற வழி. இப்போ நாங்கள் வந்து இது எல்லாமே நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிற வழி. ஸோ நாங்கள் ஒரு இடத்துல நின்று அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு அந்த சைட்டை பார்த்துட்டு நாங்கள் போகிறோம். ஸோ காய்ஸ், இது வந்து 4th லொக்கேஷன். 3rd லொக்கேஷன் எங்கே நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலாக 4th லொக்கேஷன் பற்றி நான் சொல்லிடுறேன். இது வந்து ரிப்பிள் ஃபால்ஸ். நாங்கள் வந்து எங்களோட 4th லொக்கேஷன் வந்து ரிப்பிள் ஃபால்ஸ். ஒரு ஆளுக்கு நீங்கள் 25 rupees பே பண்ணணும். ஸோ அதுதான் என்ட்ரன்ஸ். நீங்கள் என்ட்ரன்ஸில் இறங்கி இப்படி தான் வருவீங்க. இங்கே ஒரு பாண்ட் இருக்கும். ஒரு பாண்டில் 4 சிப்லைன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கே இறங்கி இந்த வழியில் போகணும் பாண்டுக்கு. ஸோ நீங்கள் ரிப்பிள் ஃபால்ஸ் வந்தீங்கன்னா இப்படி தான் வருவீங்க. இதான் அந்த பாதை. கஷ்டம் அப்படிலாம் இல்லை, ஈஸி தான். இங்கே வந்துட்டு இப்படி நீங்கள் இறங்குவீங்க. இந்த பாதை வந்து செங்குத்தா இறங்கும் போல். ஸோ இது வந்து ஒரு 5 minutes தான் ஆகும் எனக்கு தெரிஞ்சு, அதுக்கு மேலாம் ஆகாது. ஸோ காய்ஸ், தான் 4th லொக்கேஷன் ரிப்பிள் ஃபால்ஸ். ஆக்சுவலாக 3rd லொக்கேஷன் சொக்ரமுடி பீக். அது என்னாச்சுன்னா ஒரு இடத்துல வந்து பிளாங்க் ஆகிடுச்சு. அங்கேருந்து ட்ரெக் பண்ணி போகணுமா என்னான்னு எங்களுக்கு தெரியல. அதனால் நாங்கள் சைடில் கொஞ்சம் பேர்கிட்ட விசாரித்தோம். அங்கே இருக்கவங்களுக்கும் பெருசாக அது தெரில. அப்புறமா கீழே ஒரு 3 kilometers வந்து கீழே ஒருத்தங்க கிட்டே கேட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அங்கே வண்டியை விட்டுட்டு ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. இதுதான் பார்த்து இப்படி தான் போகணுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால நாங்கள் வந்து அங்கே போகல. அதான் 3rd லொக்கேஷன் ஃபெயிலியர். ஸோ இந்த ரிப்பிள் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளோ கம்மியாக தான் இருக்குது. நான் வந்து வரும்போது செக் பண்ணிட்டு வந்த நேரம் ரெயின்ஃபால் இருந்தது, ஆனால் கம்மியாக இருந்தது. அப்போ ரெயின்ஃபால் வந்தனால இந்த ஃப்ளோவா இல்லை என்ன கதைன்னு தெரில. பட் ரெயின்ஃபால் இருந்தது. நான் வரும்போது ரெயின்ஃபால் போட்டிருந்தாங்க. பட் இங்கே கம்மியாக தான் இருக்குது தண்ணி ஃப்ளோ. அண்ட் இங்கே கீழே யாரையுமே அலோவ் பண்ணலை குளிக்கிறதுக்கு. ஐ மீன் இங்கே இந்த இடத்துல யாரையுமே அலோவ் பண்ணலை. அங்கே குளிக்கிறாங்க, அங்கே குளிச்சிட்ருக்காங்க. அந்த லாஸ்ட்லேயும் நிற்கிறாங்க ஒரு சில பேர். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் ரிப்பிள் ஃபால்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் 25 rupees பே பண்ணி நீங்கள் வரணும். 8 to 5 தான் டைம். ஸோ யூ கேன் கம் ஹியர் அண்ட் என்ஜாய். ஸோ கைஸ், நீங்கள் வந்து கட்டுக்காடு வாட்டர் ஃபால்ஸ் வந்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும், ஆனால் உங்களால் குளிக்க முடியாது. இங்கே வந்து ஒரு டீ ஷாப் இருக்குல்ல, இங்கே வே போட்டுருக்கு. இங்கே வாட்டர் ஃபால்ஸ் இல்லை ஆக்சுவலாக, இதுக்கு முன்னாடி இருந்துச்சான், க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். பட் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே போகலாம். இந்த பிரிட்ஜில் வேணால் நிற்கலாம், நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அது மட்டும்தான் இங்கே பண்ண முடியும்.
கைஸ் நம்ம வந்து பஸ்ஸில் இப்போது போயிட்டுருக்கோம். இரவிக்குளம் டிக்கெட் எடுத்துகிட்டு பஸ் வரும். நம்ம இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். இந்த இடத்த பாருங்களேன். ஸோ கைஸ் இதுதான் இரவிக்குளமோட எண்டு. நாங்கள் இப்படி தான் வந்தோம். ஸோ இங்கே போட்டிருக்காங்க ஹியர் இஸ் த லிமிட் அப்படின்ட்டு. இந்த வியூவை பாருங்களேன். மூணார் வந்து ஷெடியூல் போடும்போது யூஸ்வலாக மூணாறுன்னு இல்லை, எங்கே ஷெடியூல் போட்டாலுமே இந்த கார்டன், இந்த பார்க்கு, இந்த மியூசியம் இதெல்லாம் நான் வந்து அந்தளவுக்கு பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ப்ளஸ் என் கூட வர எங்கள் சகார்த்தமுகமும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால நான் வந்து அதை ஷெடியூலில் வச்சுருக்க மாட்டேன். ஸோ இது வந்து ரியலி அவுட் ஆஃப் த ஷெடியூல் தான். நான் வந்து இந்த மாதிரி இரவிக்குளம் பார்க்குன்னு ஒரு பார்க் இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. இப்போ பார்க் ஆச்சு பார்க்கெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா அங்கே போய் அது என்னான்னு பாரு, அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா தான் தெரியுது. என்ன வெரி பிக் மிஸ்டேக் சீரியஸ்லி திஸ் பிளேஸ். அங்கே மேலே ஏறி வரும்போது கீழே போகிறவங்கெல்லாம் நனைஞ்சிட்டே போனாங்க. என்னடா அவங்க நனைஞ்சிட்டே வராங்க அப்படின்னு பார்த்தா இப்போ தான் தெரியுது ஏன் நனைகிறாங்கன்ட்டு. இங்கே வந்து நனையாமல் போனாதான் முடி. இங்கே வந்து நனையாமல் போனது தான் ஆச்சரியம். நனைஞ்சு போகிறதெல்லாம் நார்மல் தான். சீரியஸ்லி இந்த பிளேஸ் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் மூணார் வந்தீங்கன்னா என்ன கேட்டால் இது டாப் 10ல் முதல் இடத்துல வச்சுக்கோங்க. அதுவும் நீங்கள் வரப்போகிற டைம் ஈவினிங் வச்சுக்கோங்க. ஒரு 3க்கெல்லாம் வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நாங்கள் இங்கே வரும்போது இந்த மலையே இல்லை, ஃபுல்லாக ஃபாகாக தான் இருந்தது. ஒரு மலையவே இங்கிட்ட இந்த மறைச்சிட்டாங்க பாருங்க. இந்த இரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கில் வந்து ஸ்பெஷலே டைப் ஆஃப் கோட், எனக்கு பேர் தெரில, அதில் வந்து ஏதோ ஒரு டைப் தான் இங்கே வந்து ஃபேமஸ். ஸோ அதை நாங்கள் பார்க்கவே இல்லை. பட் நான் வந்து அந்த பஸ்ஸில் வரும்போது நான் சொன்னேன்ல பஸ்ஸில் வரணும் அப்படின்ட்டு, பஸ்ஸில் வரும்போது சும்மா யூடியூப் அப்போ பார்க்கல, பார்க்கிங்கில் வச்சு பார்த்தேன். ஆமாம். ஸோ நான் வந்து வண்டியை நிறுத்திட்டு பார்க்கிங்கில் வச்சு பார்த்தேன் இது என்ன கதை அப்படின்னு. ஏன்னா பார்க்கெல்லாம் நான் சொன்னேன் இல்லைனாலாம் ஷெடியூலில் வச்சுருக்க மாட்டேன். அப்போ சரி இது என்ன இடம், இது என்னத்தை இது அப்படின்னு சொல்லி பார்க்கிங்கில் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு பார்த்த நேரம் அந்த கோட் கூட கொஞ்சம் பேர் அது கூட ஃபோட்டோ எடுக்கிறது, விளையாட்டு அந்த மாதிரி சம்திங் போயிட்டு இருந்தது. அப்போ இங்கேயுமே இந்த இரவிக்குளம் லோகோவும் அந்த கோட்டோட ஃபேஸஸ் தான் சொல்கிறோம். ஸோ அதை வந்து எனக்கு தெரிஞ்சு லக் இருந்தால் மேபி பார்க்கலான்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் பார்க்கல. ஏன்னா இங்கே இப்போ பார்க்க முடியுமான்னு தெரில. ஏன்னா இங்கே நல்ல மழை. காய்ஸ் நாங்கள் அந்த கோட்டை பார்த்துட்டோம். இது அந்த கோட், ஐ மீன் ஃபோட்டோவில் தான் பார்த்தோம், நேரில் பார்க்க முடியல. நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த கோட்டோட ஃபோட்டோ, அந்த கோட்டோட ஃபோட்டோ தான் அந்த இரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கில் வச்சுருக்காங்க. மூணார் வைல்ட் லைஃப் டிவிஷன். இங்கே அந்த கோட்டோட லோகோ தான் இருக்குது. ஸோ நாங்கள் பார்க்கல. அண்ட் இது வந்து மழை வெஞ்சிட்டே இருக்கனால மேபி அதானே மழையில் சுற்றிட்டுருக்கோம் நம்மளாம் மாதிரி, அதனால் தெரில. அண்ட் இங்கே ஒரு ஸ்பாட் இருக்குது பாருங்களேன். ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் ஃப்ளோ இங்கே இருக்குது பாருங்களேன். இங்கே சர்க்கிள் இல்லை, ரெக்டாங்கிள் அதுவும் இல்லை, ஸ்கொயரில் குத்தி வச்சுருக்காங்க. இது என்னன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் மலைவாழ் மக்கள் யாராவது இதை பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். ப்ளஸ் நாங்கள் வந்த வேன் இது தான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வேனை வந்து விட்டுட்டு போகிறாங்க. நம்ம வந்து இங்கே போய் சுற்றி பார்த்துட்டு நம்ம திரும்ப வரணும். வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து லைனில் நின்று நம்மளை வேனில் ஏற்றி கொண்டு போகிறாங்க. நம்ம வந்து இதுக்கு வந்து 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் 200 rupeesக்கு ஒர்த்து வருமா, ஒர்த்து. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே தான் வரும் பஸ்ஸு. இங்கே உங்களை இறக்கிட்டுருவாங்க. நீங்கள் இந்த பாதைக்கு தான் மேலே போகணும். ஸோ இங்கே வந்து காஃபி ஷாப்பு, அப்புறமா ரெஸ்ட் ரூம் எல்லாம் இருக்குது. ஸோ பஸ்ஸஸ் இப்படி வந்து பார்க்குறீங்களா, இறக்கி விட்டுட்டு ஏற்றிட்டு போயிடுவாங்க. நீங்கள் வர பஸ்ஸில் தான் நீங்கள் போவீங்கன்னு இல்லை, எந்த பஸ்னாலும் நீங்கள் போயிடுவாங்க. ஸோ இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் டோட்டலாக சொல்லணுன்னா கம்ப்ளீட்லி பிளிஸ். நீங்கள் மூணார் வரீங்கன்னா தயவு செஞ்சு டாப்பில் இதை வைங்க. ஒரு மாதிரி டொமேட்டோ ரைஸு இது வார வழியில் அந்த வேயும் தரமாக இருந்தது. இங்கே வந்து இந்த ஸ்பாட்டும் தரமாக இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈவினிங் டைம் ஒரு 3 மணி 2:30 வந்தீங்கன்னா நீங்கள் போகலாம். அண்ட் நான் தான் இங்கே லாஸ்ட்டு. இங்கே பஸ் இருக்குல்ல, இதுக்கப்புறம் பஸ் வரும். அண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு எங்கள் டீம் தான் கடைசியாக கிளம்புது. எனக்கு அப்புறம் யாருமே இல்லை. இப்போ இங்கேயும் மிஸ்ட் வர ஆரம்பிச்சு.
மேலே தான் மிஸ்டாக இருக்குது, இப்போ இங்கே மிஸ்டாக இருக்குது. ஸோ கைஸ் இங்கே விஆருமே இருக்குது. நிற்கிறான் நம்ம பையன். ஸோ கைஸ் தான் டிக்கெட் கவுண்ட்ரு. நீங்கள் ஒரு 4 o'clock போல் வந்தீங்கன்னா, 4 o'clock முன்னாடி வந்தீங்கன்னா நீங்கள் எடுக்கலாம். மேலே எங்களை ஒரு 6 o'clock எல்லாம் கிளம்ப சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே வர 6:32. ஸோ கைஸ் இப்போ வந்து டே 3. ஆக்சுவலாக டே 2 வந்து கொஞ்சம் குழப்படியாக தான் போச்சு. ஏன்னா ஒரு மேஜர் மிஸ்டேக்குன்னு இல்லை, நான் வந்து என்ன யோசிச்சேன்னா ஓரளவுக்கு எல்லா இடத்தையும் கவர் பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் இருக்க ஹோட்டல்லேருந்து சவுத்தில் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி ஃபுல் டே வந்து நான் சவுத்தில் பிளான் பண்ணியிருந்தேன், சரி போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சவுத்தில் ஃபஸ்ட்டு கடுப்பானது வந்து கிளைமேட்டுனா கூலாக தான் இருந்துச்சு. பட் அந்த எப்படி சொல்லலாம், இப்போ மூணாறு சிட்டியில் இருக்கிறத விட கீழே சவுத்தில் வந்து கூலாக தான் இருந்தது. ஆனால் வெயில் அடிச்சிருந்தது ஒரு மாதிரி. இங்கே இருக்க அந்த குளிர் அங்கே இருக்கலை. கூலிங் இருந்தது, பட் ஒரு மாதிரி காண்டாக தான் இருந்தது. வெயில் கொஞ்சம் அடிச்சுட்டு இருந்தது. நேற்று ஆரம்பித்து வந்து 2 வியூ பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து போனோம். அதுக்கப்புறமா சக்கரமுடி பீக் வந்து கொஞ்சம் குளறுபடியாக இருந்தனால சரி வேணாம் அப்படி. ஏன்னா லிட்ரலி பிளாங்க். அந்த வேலையே எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 டீ எஸ்டேட் இருக்கும், அதெல்லாம் தாறுமாறாக இருந்தது. ஸோ அந்த ட்ராவல் நல்லா இருந்தது. அப்புறம் அங்கேருந்து இறங்கி ரிப்பிள் ஃபால்ஸு, அப்புறம் அதுக்கு பக்கத்தில் 2-3 ஃபால்ஸ் பார்த்தோம். ஃப்ளோ இருந்துச்சு, குளிக்கலாம். ஆனால் எங்களுக்கு வந்து எப்படி சொல்லலாம், குளிக்கணுமா அப்படின்ட்டு இருந்தது. ஏன்னா குளிக்கணும்னு ஃபுல் ஃபோர்ஸில் போய் அந்த ஃப்ளோ பார்த்துட்டு இருந்துச்சு. குளிச்சிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு அப்படின்ட்டு இருந்தது. அந்த மூடு போயிடுச்சு. அதுக்கப்புறமா சரி இன்னைக்கு குளிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு சவுத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக வண்டி எடுத்துகிட்டு சிட்டிக்கே வந்துட்டோம். அட்டக்காடு வந்து சிட்டிலேருந்து கொஞ்சம் பக்கம்தான். ஐ திங்க் 8 or 10 எனக்கு எக்ஸாக்டாக தெரில. அங்கே போனோம். அங்கே ஃபால்ஸ் குளிக்கலாம் அப்படின்ட்டு. அங்கே வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போதே பார்த்துருப்பீங்க, செம ஃப்ளோ. சரி நீ குளிச்சே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் குளிக்கிறதுக்கு இப்போ அலோவ் பண்ணுறது இல்லை அப்படின்ட்டாங்க. ஒஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அங்கே வந்து ஃபால்ஸ்க்கு இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழி போட்டிருந்தாங்க. சரி ஓகே இப்படி போகலாம் சொல்லி அங்கே போனால் அங்கே ஒரு டீ கடை இருந்தது. அங்கே கேட்டதுக்கு இல்லை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இப்போது ஒன்லி பார்க்குறதுக்கு மட்டும்தான், குளிக்க முடியாது. ஸோ இன்றைக்கு டே 3. ஸோ டே 3 எங்கே போயிட்டுருக்கோன்னா கொழுக்குமலை தான் போயிட்டுருக்கோம். கொழுக்குமலை வந்து அந்த சன்ரைஸ், நாளைக்கு சன்ரைஸ் இதுக்காக, ப்ளஸ் வந்து கொழுக்குமலை போகிற வழியில் 2-3 ஸ்பாட்டு, அங்கே சூரியநெல்லியில் 2-3 ஸ்பாட் பார்த்துருக்கோம். நாங்கள் வந்து பேக்கேஜாக தான் புக் பண்ணோம். ஏன் அப்படின்னா நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், சன்ரைஸ் போகிறாங்க, என்ன இருக்குது அப்படின்னா மார்னிங் 4 o'clock அங்கே போகணும், அங்கே போய் ஒரு ஜிபிக்கு 2500, அந்த 2500 எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கம்பன்சேட் பண்ணி போகணும், அப்படி இப்படின்னு நிறைய இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து காலையில் இப்போ நம்ம மூணாரில் இருக்கோம் அப்படின்னா காலையில் 4 o'clock இங்கேருந்து கிளம்பி அங்கே போகணும், அந்த மாதிரி என்னெல்லாமோ இருந்துச்சு. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சூரியநெல்லியிலே ரூம்ஸ் புக் பண்ணி ஜஸ்ட்டு சன்ரைஸ்க்காக மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அதுவுமே கரெக்டாக இல்லை. ஸோ சரி நம்ம இது வரைக்கும் நான் வந்து எங்கெல்லாமோ சுற்றி இருக்கோம், எங்கேயுமே பேக்கேஜ் புக் பண்ணதே இல்லை. பேக்கேஜ் ஏன் புக் பண்ண மாட்டோம் அப்படின்னா, நம்ம புக் பண்ணுற பேக்கேஜ் வந்து எப்படி இருக்குன்னா அவங்க சொல்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும், அது ஒரு க்ளோஸ்டு மாதிரி ஃபீல் ஆகும். ப்ளஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்தணும் எதுனாலும் சொன்னால் பண்ணுவாங்க தான், ஆனால் அந்த ஒரு இது இருக்காதுல்ல, ஒரு கட்டத்து மேலே அவங்க ஏதாவது. ஸோ நாங்கள் இது வரைக்கும் பேக்கேஜ் புக் பண்ணதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேக்கேஜ் புக் பண்ணியிருக்கோம். அதுவும் மூணார் பேக்கேஜ் கிடையாது, கொழுக்குமலைக்கு மட்டும். ஏன்னா கரெக்டாக இல்லை, நம்ம சன்ரைஸ் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படி இப்படின்னு சொல்லி எதுவும் ஷுவராக இல்லையா. சரி அப்போ நம்ம ஒரு பேக்கேஜ் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புக் பண்ணோம். டென்ட் வில்லா அப்படிங்கிற ஒரு இதில் தான் புக் பண்ணோம். பெர் ஹெட்டுக்கு வந்து 1750 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஒரு இடத்தையே இன்ஸ்டாகிராமில் நான் சொன்ன மாதிரி நிறைய வெப்சைட், நிறைய பேஜில் போட்டிருக்காங்க. ஒரே இடம் தான், ஆனால் நிறைய பேஜில் போட்டு ப்ரமோட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக செக் பண்ணும்போது ஒரு 2-3 இடம் தான் காமிச்சிச்சு. சரி ஓகே, காசு கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாலும் பரவாயில்ல. நாங்களுமே கால்குலேட் பண்ணி பார்த்தோம், சப்போஸ் நம்ம இந்த பேக்கேஜில் என்னெல்லாம் வரும்னா 10 ஸ்டே வரும்,
போனோடனே ட்ரெக் கூப்பிட்டு போவாங்க. ட்ரெக் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து டின்னரு, கேம்ப் ஃபயரு, டிஜே, அப்புறமா டென்ட் ஸ்டே முடிச்சுட்டு காலையில் 4 மணிக்கு எழுப்பி கொழுக்குமலை சன்ரைஸு, அதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ நாங்கள் வந்து ரஃபாக கால்குலேட் பண்ணோம். நம்ம வந்து அங்கே ஒரு ரெசார்ட் புக் பண்ணி போயிருந்தா, இப்போ இங்கேயும் புக் பண்ணி போயிட்டு வரலாம் நம்ம அங்கே. ஏன்னா நான் வந்து கொழுக்குமலை லாஸ்ட் டே தான் வச்சுருந்தேன் ஷெட்யூல் படி. ஏன்னா ஃபஸ்ட் டே வேணாம், ஏன்னா வீக்கெண்ட்ஸ் வேண்டாம், வீக் டேஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டே தான் கொழுக்குமலையே இருந்தது. ஏன்னா நான் பார்த்த எல்லா வீடியோஸ்லையுமே வீக்கெண்ட்ஸ் வராதிங்க, முடிஞ்ச அளவு வீக் டேஸ் வாங்க அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அப்படி இப்படின்ட்டு. ஸோ அப்படி இருந்தனால நான் வந்து சரி நம்ம அதுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கி வீக் டேலே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் வீக் டேல தான் அதை போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து 3rd டே, லாஸ்ட் டே. இங்கே நாளைக்கு காலையில் ட்ரிப் முடிஞ்சது. நான் ட்ரிப் முடிஞ்சு நாங்கள் கோயம்புத்தூர் போகும்போதுமே அங்கே ஒரு 2-3 இடங்கள், லக்கும் ஃபால்ஸு அப்படின்லாம் ஒரு சில இடங்கள்லாம் பிளான் பண்ணோம். அதை வேணால் காட்டுறேன். ஸோ இது வந்து நான் இது போகிற வழியில் இருக்கனால பார்க்குறோம் அப்படின்னு தாண்டி, சரி இங்கே வந்துட்டோமே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடலாமே. ஏன்னா திரும்ப எனக்கு தெரிஞ்சு நான் மூணார் வர ரொம்ப வருஷம் ஆகிடும். ஸோ வந்தாச்சு, வந்த வரைக்கும் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், அந்த கான்செப்ட் தான். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி ரஃப்பாக நாங்கள் கேல்குலேட் பண்ணோம். கேல்குலேட் பண்ணும்போதே அப்ராக்சிமேட்டாக ஒரு 2.5K எல்லாம் வருது. ஒரு அந்த இதுக்கே 2.5K 3K எல்லாம் வருது. அப்போ சரி இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கதையை அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து போகிற வழியில் ஒரு இது சிக்னல் பாயிண்ட், உங்களுக்கு தெரியுதா, இங்கே போர்டு இருக்குல்ல சிக்னல் பாயிண்ட், இது ஒரு இது. ப்ளஸ் அந்த பக்கம் ஒரு வியூ இருக்குல்ல, அது ஒன்று. ஸோ காய்ஸ் தான் வந்து சிக்னல் பாயிண்ட்டு. இங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம், ப்ளஸ் இந்த வியூவை வந்து ரசிச்சுக்கலாம். அது அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அங்கே சின்னதாக குட்டியாண்டு ஒரு கிராமம், இங்கே ஒரு வீடு சம்திங் ஒரு ஏரியா இருக்குது. அப்புறம் அப்படியே அங்கே அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அவ்வளோதான். இதான் வந்து நீங்கள் கொழுக்குமலை போகிறீங்க, மூணார் வந்து தான் போகணும் எனக்கு தெரிஞ்சு. அப்படி போனீங்கன்னா சிக்னல் பாயிண்ட் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இதாக தெரியும். இங்கே மட்டும் நீங்கள் நிறுத்தாமல் நீங்கள் வார வழியிலையுமே 2-3 ஸ்பாட்டு அடிபொலியாக இருந்தது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ஸோ காய்ஸ் அது மட்டும் பாயிண்ட் இல்லை, இங்கே நீங்கள் எங்கே எடுத்தினாலுமே பாயிண்ட்டு தான். இங்கேயும் ஒரு போர்டு போட்டு ஒன்று வச்சுருக்காங்க, எங்கள் மக்கள் நிறைய பேர் நிற்கிறாங்க. ஐ திங்க் வியூ பாயிண்ட் அப்படின்னு ஒரு போர்டு போட்டு வச்சுருக்காங்க. இங்கேயுமே நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதான் நீங்கள் வந்து இங்கே வந்து இதை பார்த்து ரசிக்கலாம், அவ்வளோதான். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் கொழுக்குமலை போகிறீங்கன்னா இது வந்து செகண்ட் ஸ்டாப்பிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஐ மீன் லொக்கேஷனாக கூட இருக்கலாம். அதான் சொல்கிறேன், அந்த பாயிண்ட் இருக்கிற இடம் தான் இல்லாமல் இது எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் எங்கே நிறுத்தினாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு வியூ கிடைக்கும். அண்ட் கம்மிங் பேக் டு த ஸ்டோரி. ஸோ நாங்கள் பேக்கேஜ் புக் பண்ணி போகிறதுக்கும் நாங்கள் தனியாக இது பண்ணுறதுக்கும் அமௌண்ட் கால்குலேஷன் பண்ணும்போது லிட்ரலி அந்த ஸ்டே, சஃபாரி, ஐ மீன் ஜீப் சஃபாரி, அப்புறமா ஃபுட்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300-200 அந்த மாதிரி தான் கம்மியாக வந்து. சரி அப்போ நம்ம வந்து பேக்கேஜ் புக் பண்ணியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் புக் பண்ணோம். பெர் ஹெட் வந்து நாங்கள் புக் பண்ணது 1750. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1600 இருக்குது, 1450 இருக்குது. ஆனால் ஏன் நாங்கள் 1750 புக் பண்ணோன்னா இதில் வந்து நிறைய இது இருக்குது, ட்ரெக் இல்லைனா வாட்டர் ஃபாலு அந்த மாதிரி இருந்தது. 1450 நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ போகிறோம் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கம்மியாக சீப்பாக 2000 இருந்தது. இப்போ நாங்கள் 1750 என்ன புக் பண்ணி போகிறோமோ அதே இது 2000 இருந்துச்சு. ஸோ அதை ஃபுல்லாக உட்காந்து பார்த்து ஃபோன் பண்ணி கேட்டு என்னென்ன ஏது அப்படின்லாம் கேட்டு நாங்கள் புக் பண்ண தான் 1750. ஆக்சுவலாக இன்னும் பே பண்ணல, நாங்கள் வந்து வெறும் அட்வான்ஸ் தான் அனுப்பியிருக்கோம். அவங்க வந்து அட்வான்ஸ் மட்டும் ஒரு 500 மட்டும் கொடுத்தா போதும், வந்து பே பண்ணிக்கோங்க மீதியை அப்படின்ட்டாங்க. இது வந்து 3rd கேப் ரோட் வியூ பாயிண்ட். ஸோ இங்கே தான் எங்களுக்கு லொக்கேஷன் காமிச்சு. அங்கே பாருங்களேன், மேகம் வந்து நகர்ந்து போகிறது அழகாக தெரியுது அந்த மலையில். எனக்கு தெரிஞ்சு இந்த ரோடு இப்படி சுற்றி அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன், இப்படி தான் போகும். ஸோ இதான் வந்து கேப் ரோடு வந்து மூணாரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். இது வந்து ஒரு ரோடு, இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது அட்டக் மட்டக்காக இருக்கும், அதனால தான் வருவாங்க. சூப்பராக இருக்கே அந்த மேகம். இப்போ அந்த வியூ தெரியுதுல்ல, அங்கே வந்து நிழலாக இருக்கி, இங்கே வந்து வெயிலாக இருக்கி. ஆனால் சீரியஸ்லி கைஸ், வெயிலாக இருந்தாலும் அந்த ஹீட்னஸ் பெருசாக தட்டல.
இங்கே இருக்க கூட்டத்தை பார்த்தாலே தெரியும். இது வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரிப்பட்ட இடம் தான். இங்கே நீங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு கீழே ஒரு இடம் இருக்குது. நீங்கள் அங்கே போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லை அந்த இடத்த நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். இது வந்து கொழுக்குமலை மூணார்லேருந்து போகும்போது இந்த வழி தான் போகும், வரும்போதும் இந்த வழியில் தான் வரும். ஸோ நீங்கள் போகும்போது லேட் ஆகிடுச்சு, ஒரு ஸ்பாட்டில் நிறுத்த முடியாது மீன்ஸ் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரிட்டன் வரும்போது கூட இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சீக்கிரமாக கிளம்பி நீங்கள் இங்கே வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். நீங்கள் மூணாறுலேருந்து கொழுக்குமலை போகிறது ஐ திங்க் இதுதான், இந்த ரூட்டு தான். நீங்கள் திரும்ப நான் கோயம்புத்தூர்னு சொல்கிறேன், நான் திரும்ப கோயம்புத்தூர் போகிறேன் அப்படின்னாலும் இந்த ரூட்டில் வந்து மூணார் வந்து தான் நான் கோயம்புத்தூர் போவேன். நீங்கள் காரில் வந்தாலும் சரி, பைக்கில் வந்தாலும் சரி, நிறுத்திட்டு ஏதோ ஒரு இடத்துல நறுக்குன்னு ஒரு இடத்துல நிறுத்திட்டு நீங்கள் இதை ஒரு 5 நிமிஷம் இங்கே நின்று நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இது வந்து எப்படி சொல்லலாம், இதில் என்ன இருக்குது அப்படின்னா இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும். ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு 5 நிமிஷம் இதை நின்று இதை பார்த்துட்டு மட்டும் நிற்கலாம், அந்த மாதிரி இருக்குங்க. அந்த இடத்தெல்லாம் பாருங்களேன். அங்கே வந்து ஒரு இடத்துல வந்து நிழலாக இருக்கி, இன்னொரு இடத்துல வெயிலாக இருக்கி. இப்போது நாங்கள் நிற்கிற இடம் வந்து நிழலாக இருக்கி. நான் இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்துல நின்று தான் பேசியிருப்பேன் ஃபஸ்ட்டு. அதில் வந்து வெயிலாக இப்போ இருக்குது. நான் அங்கே நிற்கும் போது வெயிலாக தான் இருந்தது, இப்போவும் வெயிலாக தான் இருக்குது. அங்கே பார்க்கும்போது இங்கே நல்லா இருந்தது, நாங்கள் இங்கே வந்தனால இங்கே இப்போ நல்லா இருக்குது. இது கேட்கும்போது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும், ஏன்னா எனக்கு சொல்லும்போதே கொலாப்ஸ் ஆகுது. அண்ட் அதில் வந்து கீழே இறங்கலாம் காய்ஸ். இந்த டீ எஸ்டேட் வந்து இது மூணாரில் நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். இது ஒன் ஆஃப் தி இது. நீங்கள் அங்கே இறங்கி ஒரு சில இடத்துல இது உள்ளே போக்கூடாதுன்னு சொல்லி போர்டு வச்சுருப்பாங்க, அங்கெல்லாம் இறங்காமல். இந்த மாதிரி போர்டு எதுவும் வைக்கலை. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இறங்கி இது எதுவுமே நோண்டாமல் நீங்கள் எதுக்கு இறங்குறீங்களோ ஃபோட்டோ எடுக்கோ இல்லை அது என்னன்னு பார்த்துட்டு ஐ திங்க் 2 o'clock செக்இன் பண்ணிவிட்டு 4 o'clock சம்திங் தான் இது ட்ரெக்கு மாதிரி கூப்பிட்டு போகிறதா சொல்லிகிட்டு இருந்தாங்க. பார்ப்போம், 4 மணிக்குள்ளே போனால் போதுமே, அப்புறம் என்ன. அதனால் நாங்கள் போகிற வழியில் இருக்க அந்த இயற்கையை ரசித்து கொண்டு நாங்கள் வந்து போய் சேருவோம். ஐ மீன் வந்துட்டோம், ஒரு இழுத்தா சீக்கிரம் போயிடலாம். பட் பரவாயில்ல, பொறுமையாக போவோம், என்ன அவசரம். இங்கே கைஸ் இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே எல்லாமே வியூ பாயிண்ட் தான். எல்லா இடத்துலையும் நீங்கள் நிறுத்தலாம், ஏன்னா எல்லா இடமும் தாறுமாறாக இருக்கும். ஸோ கைஸ் நீங்கள் ராக் கேவ் வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இப்படி ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். இங்கே எதுவும் இல்லை. ஸோ கைஸ் இதுதான் அந்த ராக் கேவ். காய்ஸ் இது இவ்வளோ தான். ஸோ இதுதான் ராக் கேவ். நீங்கள் வரதுலேயே முடிஞ்சிடும். இது என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வருவீங்க. வந்தால் இதான், இதுலேயும் பேர் எழுதி வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு ஸ்டோரி உண்டு காய்ஸ். ஒரு திருட இங்கே ஏதோ இதோட மலையாள நேம் வந்து மலையில் காணா குஹா அப்படின்ட்டு, அதாவது குகை அந்த இதுதான். இங்கே ஒரு திருட இருந்திருக்கான். அவன் என்ன பண்ணிருக்கான்னா இங்கே வர ட்ராவலர் அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஆட்டையை போட்டு வாழ்ந்துருக்காப்புல. ஸோ அதுதான் இந்த ஸ்டோரி. இது 100% உண்மையானா தெரில, நானும் கூகுளில் தான் பார்த்தேன். ஜஸ்ட் உங்களை அந்த லொக்கேஷன் காட்டுறதுனால சொல்கிறேன். அங்கே போன உடனே முடிஞ்சிடும், ஏறுறதுலேயே அந்த கேவ் முடிஞ்சிடும். அதுக்குள்ளே எல்லாம் பெருசாக எதுவும் இருக்காது. எனக்கும் என் பையனுக்கும் எவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் தான் அந்த கேவ் இருக்கும். ஸோ அது கதை இதுதான். இங்கே இருந்து ட்ராவலர்ஸ் கிட்ட தலைவன் ஆட்டை போட்டிருக்கான். அதனால் இந்த இடத்த வந்து அதுதான் இந்த இடத்துக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி. அந்த ராக் கேவில் கிளம்பிட்டோம். இப்போ ஆன் தி வே டு த கொழுக்குமலை கேம்ப். காய்ஸ் நம்ம சூரியநெல்லி ஏறுறோம். அப்படி கீழே போனால் தேனி. ஏன்டா இங்கே வச்சுருக்கீங்க ஸ்பீட் பிரேக்கரை. காய்ஸ் இந்த சூரியநெல்லி ரோடு ஒஸ்ட்டு தான் காய்ஸ். நீங்கள் பார்க்குறீங்கள இந்த மாதிரி தான் இருக்குது, ரோடு மோசமாக தான் இருக்குது. ஸ்லோவாக தான் போய் ஆகணும். ஆனால் ஜீப்பை பார்த்தோன்னே தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இந்த பாயிண்ட்டை நான் சொல்லியே ஆகணும். இப்போ நார்மலாக ஒரு வீட்டில் ஒரு கதவு, ஒரு ஜன்னல், ஒரு கட்டளை, ஒரு சோஃபா, ஒரு டிவி இருக்கும்ல. சோஃபா டிவியை கூட விடுங்க, இந்த கதவு ஜன்னல் இருக்கும்ல, அது வந்து மேண்டட்டரி. அதே மாதிரியே இங்கே மூணாரில் எல்லார் வீட்லேயுமே ஒரு ஜீப் இருக்குது மேண்டட்டரியாக. நான் நிறைய வீடு பார்த்துட்டேன், எல்லா வீட்லேயுமே ஒரு ஜீப் வச்சுருக்காங்க.
ஸோ இந்த தார் எனக்கு வந்து தார் ரொம்ப பிடிக்கும். அது ஸ்டார்டிங் முன்னாடி இந்த பழைய படத்துல எல்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த அந்த இது தார் கமாண்ட்ரு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கமாண்ட்ருன்னு நான் நினைக்கிறேன். கமாண்ட்ரு தார் எவ்வளோ முக்கியமான ஸ்பாட்டு இது. இவ்வளோ ஒஸ்ட்டாக வச்சுருக்காங்க. இதை நான் உண்மையாக கண்டிக்கிறேன். இங்கேருந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்டார்ட் ஆகுது. டிச்கா ஓகே பாண்டிச்சேரி மறுபடியும் தார். நான் அங்கே ஒரு கதை ஆரம்பித்தேன், அந்த கதை பாஸ் பண்ணேன். இப்போ இதை பார்த்தோன்னா திரும்ப அதை ரெஸ்யூம் பண்ணுறேன். ஸோ காய்ஸ் இப்போ ரோடு கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு 1 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் மோசமாக இருந்தது. இங்கே கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அண்ட் ரெஸ்யூமிங் த ஸ்டோரி, இந்த அதான் ஒரு வீட்டுக்கு கதவு கட்டளை ஜன்னல் இதெல்லாம் மேண்டட்ரி மாதிரி எல்லா வீட்லேயுமே தார் கமாண்ட்ரு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நிற்குது. இந்த இது ஜாலியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ தார் அவ்வளோ கமாண்டர் இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு. ஒரு 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 சில வீட்டிலலாம் 2 நின்று பார்த்துருக்கேன். நான் வந்து ஆனக்குளம் போகும்போது நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆனக்குளம்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது ஒரு வீட்டில் ஒரு கமாண்டரோட சேசிஸ் இருக்குது. சேசிஸ் இன்ஜின் தனியாக இருக்கி அவங்க வீட்டிலே அதை பில்ட் பண்ணுறாங்க போல். ஸோ இங்கே இத்தனைக்குமே அது எல்லாமே 20 வருஷம் பழைய வண்டிங்க தான், 15-20 வருஷம் இருந்தாலும் இந்த ரோட்டுக்கு அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் எனக்கு வந்து கமாண்டர் தார்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து அது ஒரு விஷயம் இங்கே எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நிறைய 100-200 மேலே பார்க்கலாம் இங்கே. அண்ட் அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். இந்த சொல்லலை இன்னும் ஒரு கமாண்டர் வருது. என்ன மேட்ரு அப்படின்னா இங்கே வந்து நிறைய ரோட்டில் செங்குத்தாக ஏறுது. நிறைய ரோட்டில் நான் வந்து கொடைக்கானல் ஏற்காடு போகும்போது கூட ஹில் ஸ்டேஷன்ஸ் தான், அது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அங்கே போகும்போது ஃபஸ்ட் கியரில் போட்டு நான் பெருசாக வண்டியை ஏற்றுனதே கிடையாது. மோஸ்ட்லி செகண்ட் கியரில் தான் ஏற்று. இன்னும் இதை பாருங்களேன், அந்த பொலிரோ எவ்வளோ செங்குத்தாக நின்றுருக்கு. அந்த மற்ற ஹில் ஸ்டேஷன்ஸில் நான் வந்து ஃபஸ்ட் கியர் அந்தளவு போடவே மாட்டேன். டொருக்கில் செகண்ட் கியர்லேயே மேனேஜ் பண்ணி ஏறிடும், அந்தளவுக்கு இருக்கும் அந்த இது. பட் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 டிகிரிலாம் இருக்கும் போல், ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது. ஸோ அதிலெல்லாம் ஃபஸ்ட் கியர் போட்டால் தான் ஏறுது. செகண்ட் கியர் போட்டால் அங்கேயே நிற்க வேண்டியது தான். அதனால ஃபஸ்ட் கியர் போட்டு தான் ஏற்றிட்டுருக்கேன். இங்கே மூணார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடத்துல நான் ஃபஸ்ட் கியர் போட்டு தான் ஏற்றுக்கேன். ஏன்னா அவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குது அந்த இடங்கள். அண்ட் அந்த ஸ்லோப்லேயுமே காரெல்லாம் பார்க் பண்ணி அது உருண்டு போகிற மாதிரி செங்கலையோ கல்லையோ வச்சு இது பண்ணியிருக்காங்க, முட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா இந்த தார் கமாண்டரு இதெல்லாம் இங்கே நிறைய பார்க்கலாம். பார்க்கவே செமத்தியாக இருக்கும். ஸோ கைஸ் நாங்கள் புக் பண்ண ஸ்டே இது தான். ஆனால் ரோடு ஒஸ்ட்டு. நான் இதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். இங்கே புக் பண்ணி வரீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோடெல்லாம் படு பயங்கரமாக இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு ட்ரைவ் வெரி கேர்ஃபுல்லி. ஸோ கைஸ் நீங்கள் இப்படி தான் வருவீங்க. இப்படி தான் வந்து இந்த இது நீங்கள் கூகுள் மேப் போட்டு வந்தால் கூகுள் மேப்பெல்லாம் இங்கே வந்து நெட்டு கிடைக்குது, 4G எல்லாம் கிடைக்குது. ஸோ நீங்கள் இப்படி தான் வருவீங்க. இப்படி கீழே ஒரு வழி போகும், கீழே போகிறீங்க, இப்படி வாங்க. இங்கே வந்தால் ஸோ இதான் பார்க்கிங் பே, இந்த இடம் தான். ஸோ நம்ம பையன் அங்கே நின்றுருக்கான். ஸோ இங்கே இருப்பாங்க. இங்கே எப்படி எனக்கு தெரிஞ்சு எப்போவுமே ஆள் இருப்பாங்க. ஸோ நீங்கள் இல்லைனாலுமே இந்த இந்த இதுக்குள்ளே இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக இவங்களோடது அப்படின்னு தான் சொன்னாங்க. இங்கே வந்து குரூப் ஸ்டே. ஸோ இந்த பக்கம் தெரியுதுல்ல படி, அங்கே கொஞ்சம் டென்ட்டெல்லாம் இருக்குல்ல, அங்கே வந்து குரூப் ஸ்டே. அப்புறம் இங்கே ஒரு மேட்ரு இருக்குது. இதில் வந்து அவங்க ஷெட்யூல்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். செக்இன் டைமு 1 to 3. நாங்கள் 2:30 வந்தோம். சன்செட்டு ட்ரக் வந்து 4:30 to 5. கேம்ப் ஃபயர் வந்து 7:30. மியூசிக் வந்து 7:30 to 9. டின்னர் வந்து 9 மணி. வேக்கப் கால் 3:30. சன்ரைஸ் ஜீப் சஃபாரி 4:30. பிரேக்ஃபாஸ்ட் 9. செக் அவுட் 11. ஸோ அந்த ஷெட்யூல் அவங்க போர்ட்லேயே அடிச்சு தொங்க விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு Day 1 ஸ்டிக்கர் போயிருக்கும், அதனால Day 2 ஸ்டிக்கர் மட்டும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் கீழே போய் காட்டுறேன். ஸோ இந்த செக்ஷன் வந்து ஃபேமிலி பீப்புளுக்கும் கப்புள் அந்த மாதிரி வரவங்களுக்கும் இந்த செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் தனியாக கேம்ப் ஃபயர் இருக்குது. இங்கே உட்காந்துருக்க மாதிரி சேர்ஸ், டேபிள் அந்த மாதிரி சமாச்சாரங்கள் அங்கே இருக்குது. ஸோ இந்த ஏரியா வந்து மேலே வந்து கேங்காக வரவங்களுக்கு. இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃபேமிலி பீப்புள் அப்புறமா கப்புள் அவங்களுக்காக தான் இந்த ஏரியா ஃபுல்லாக அலோகேட் பண்ணியிருக்காங்க.
இங்கே வந்து ஸ்டோரேஜ் வந்து இந்த டென்ட்குள்ளே, அதாவது உங்கள் லக்கேஜஸ் பொறுத்து இருக்குது. உங்களுக்கு நிறைய லக்கேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லலாம், அவங்க வேறு ஒரு இடம் உங்களுக்கு ரெடி பண்ணி தருவாங்க. லக்கேஜ் கம்மினா நீங்கள் உங்கள் டென்ட்லேயே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கப்பலாக வரவங்க ப்ளஸ் ஃபேமிலிக்கு. இது மேலே ஒரு செக்ஷன் இருக்குது, அது நான் சொன்னேன், அது வந்து குரூப்பாக வரவங்களுக்காக அது அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த டென்ட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 2 3 4 பீப்புள் இருக்கலாம். இதில் இன்னும் ஒரு 2 பீப்புள் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. அங்கேயுமே உட்காந்துருக்க மாதிரி, டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி சேர்ஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் சார்ஜிங் பாயிண்ட்டு கைஸ், இங்கே ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து அங்கேயுமே அந்த மரத்தில் தெரியுதான், அங்கேயும் ஒரு சார்ஜிங் பாயிண்ட் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல 2 இடத்துல சார்ஜிங் பாயிண்ட் வச்சுருக்காங்க. அண்ட் கைஸ் இங்கேருந்து வெளியே வந்தால் இங்கே ஒரு காமன் பாத்ரூம் வச்சுருக்காங்க. இது ஜென்ஸ் அண்ட் லேடிஸ். இங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே. இதுக்கு பின்னாடி ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க, லேடிஸ் மட்டும். ஸோ இங்கே வந்து ஒரு இங்கே இது வந்து ஜென்ஸ் தான். பார்த்து கலர் தண்ணி. ஸோ இங்கே தான் அந்த மியூசிக் சிஸ்டமெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளி இங்கே சாப்பிட்ற இது, கை கழுவுறது, டீ, வாட்டர், மியூசிக் சிஸ்டம். ஸோ இங்கே 2 லைட் வச்சுருக்காங்க. ஐ திங்க் டிஜே இருக்குது. இங்கே ஒரு கேம்ப் ஃபயரு, இங்கே ஃபோன் சார்ஜ் போடுற ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பக்கமும் கேம்ப் ஃபயரு, இங்கே வந்து மியூசிக் சிஸ்டம், டிஜே, அந்த கலர் லைட்டெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கங்கே மரத்தில் வந்து சார்ஜ் போடுற அந்த ஜங்ஷன் இதுவும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஏரியா வந்து பேச்சுலர்ஸ் அப்புறமா ஸ்பெஷலி ஃபார் ஜென்ட்ஸ், அது வந்து இந்த ஏரியா தான். ஸோ இதான் எண்டு. அங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே எண்டு. இவங்களோட பேர் வந்து மூனா ரேவா, அப்புறமா டென்ட் வில்லா. இது வந்து இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்தேன். நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் கால் பண்ணி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ இதான் என்ன மொத்த ப்ராப்பர்ட்டி. மேலே பார்க்கிங் அந்த இது எல்லாம் இதான். இப்போ வந்து மணி வந்து 3:42. ஸோ டைம் வந்து இப்போது 3:42. நாங்கள் 4:30க்கு 4 o'clock 4:15 போல் டீ குடிச்சிட்டு 4:30 ட்ரெக்கிங் ஆரம்பிச்சிடும். 6 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுனு முடிச்சுட்டு வர ஒரு 6 ஆகிடும், 6:30 7 ஆகிடும். அப்புறமா அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கேம்ப் ஃபயரு, டிஜே, அப்புறமா ஃபுட்டு அப்படின்னு தான் சொன்னாங்க. நீங்கள் அந்த ரிசப்ஷன்லேயே மேலே போட்டோம். ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியாக வந்தாலும் சரி, பேச்சுலராக வந்தாலும் சரி, இந்த இடம் உண்மையில நல்லாயிருக்கு மீன்ஸ் இது சிட்டிலேருந்து ரொம்ப அவுட்ரு. அங்கே வந்து மக்கள்ஸ் இருக்காங்க, அங்கே கொஞ்சம் ஏரியா வீடுகள்லாம் இருக்குது. இது வந்து மூணாருக்கு வரீங்கன்னா மூணார்லேருந்து கொஞ்சம் ரொம்ப அவுட்ரு. சன்ரைஸ்க்காக மட்டும் இல்லாமல் நீங்கள் இதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், இந்த கேம்ப்பு. ஸோ கைஸ், பேக்கேஜ் புக் பண்ணதில் சன்செட் ட்ரெக்கிங் பாயிண்ட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. மொத்தம் 6 கிலோமீட்டர்ஸ். அதில் 1.5 கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி ரோடும், 1.5 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரோடும் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் ஸ்டேலேருந்து. அங்கே ஒரு ரெசார்ட் இருக்குது. நீங்கள் ட்ரெக்கிங் போகும்போது இந்த மாதிரி ஒரு வியூவை பார்ப்பீங்க. ஸோ கைஸ், நாங்கள் வந்து அங்கே இருந்தோம். அந்த எண்ட்லேருந்து ஆரம்பித்து இப்படி சுற்றி இப்படி வந்தோம். ஸோ இங்கே வரைக்கும் நார்மல் ரோடு, இங்கேருந்து ஆஃப் ரோடு மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ஸ்டார்டிங் மைண்ட்லேயே சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ இப்போது ஆஃப் ரோடு ஆரம்பிக்குது. ஸோ கைஸ், நாங்கள் இப்படி தான் வந்தோம். நான் அதில் வச்சு காமிச்சிருப்பேன் அங்கே ஆஃப் ரோடு ஏற போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து இப்படி வந்தோம், இப்படி சுற்றி இப்படி வந்திருக்கோம் இங்கே. ஸோ இங்கேருந்தும் போகுது மேலே, இப்படி ஏறி போகுது, இப்படி ஏறி அங்கே போகணும் அந்த இதில். அண்ட் நாங்கள் வந்து வரும்போதே எங்கள் கூட வந்து சொல்லிட்டாரு, சன்செட்டு வாய்ப்பே இல்லை, ஏன்னா இங்கே ஃபுல்லாக மிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ சன்செட்டுக்கு சான்ஸே இல்லை, அதனால் மேலே போய் வியூவை மட்டும் பார்த்துட்டு அதை மட்டும் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்ட்டாங்க. ஸோ ஏதோ நினச்சி வந்தோம், ஏதோ நடக்க போகுது. இங்கே பாருங்கள், இதுதான் பாதை, இப்படி தான் இருக்கும். 1.5 கிலோமீட்ரு நார்மல் ரோடும், மீதி 1.5 கிலோமீட்டர் வந்து இந்த மாதிரி ரோடும் இருக்கும். ஸோ டைம் வந்து இப்போது 5
5 o'clock. ஸோ 5 o'clock-க்கு இப்படி இருக்குது பாருங்க. ஸோ கைஸ் ஒரு வழியாக ட்ரெக்கு முடிய போகுது. ஐ மீன் பாதி முடிய போகுது. இந்த ட்ரெக்கோட பேர் பேந்தம் ஹில் ட்ரெக். நான் இந்த மலையோட நேம் சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக பேந்தம் ஹில் எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வியூவை நீங்களே பாருங்கள். வா ஸோ கைஸ் நீங்கள் வந்தீங்கன்னா இதான் வந்து பேந்தம் ஹில்லோட வியூ. இங்கே வந்து சன்செட் வந்து இந்த சைடு பார்க்கலாம் நாங்கள். பட் இப்போது மலை, அதாவது லிட்ரலி அந்த நாக்கு தள்ள ஏறி வந்தோம். வந்து வியூவை பார்க்கலான்னு பார்த்தா வந்தோடனே ரெயின். ஆனால் சூப்பராக இருந்தது. கொஞ்ச நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எடுக்கிறோம் அது. ஸோ கைஸ் இங்கே இருக்குல்ல ஒரு வியூவு. நாங்கள் வந்து அங்கேயிருந்த ஸ்டேலேருந்து இந்த வியூ தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போது மழை வெஞ்சிச்சு, சுட கரெக்டாக நாங்கள் உச்சிக்கு வரோம், மழை வெஞ்சிச்சு. ஸோ இப்போ கீழே மிஸ்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், செம மிஸ்ட்டு. நான் ஒரு 360 மாதிரி இதை காட்டுறேன். பேந்தம் ஹில் நீங்களே பாருங்கள். திஸ் பிளேஸ் இஸ் வேறு லெவல். ஸோ கைஸ் நைட்டு எல்லோரும் தூங்க போயிட்டாங்க. ஸோ கைஸ் இதுதான் அந்த ஃபார்மு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபார் கொழுக்குமலை விசிட். ஸோ கைஸ் ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். ஸோ இப்படி தான் வரணும், இப்படி வந்து இப்படி போகணும். ஸோ இதில் இங்கே தான் சன்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். செம மிஸ்டாக இருக்கி. நாங்கள் இந்த இடத்துல அந்த கோல்டன் ரே பார்த்தோம். ஸோ கைஸ் கொழுக்குமலை சன்ரைஸ். இங்கே செம மிஸ்டாக இருக்குது, அதனால தான் ப்ராப்பராக இல்லை. இங்கே கரெக்டாக அந்த சன்னு அந்த ரே இப்படி அடிக்கும். I'm not gonna lie to you kids, it's a fucking jungle out there. Keep your head on tight. Unknown brain and mind me, baby. Let's do நான் இதை தான் பண்ணேன். அவ்வளோதாங்க கொழுக்குமலை ட்ரேட்மார்க். ஸோ கைஸ் மணி வந்து 6:45. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 o'clock வரும்னு நினைக்கிறேன். கொழுக்குமலை வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பேந்தர் ராக் எங்கே அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக இந்த சென்ட்ரல் இடத்துல தான் அந்த பேந்தர் ராக். நீங்கள் வந்து மேலே உச்சியில் நின்று தான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் வரும், எங்கடா அந்த பேந்தர் ராக் அப்படின்ட்டு. ஸோ அதான் அந்த பேந்தர் ராக். அது நீங்கள் நிற்கிற இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட் கீழே. ஸோ கைஸ் இதான் அந்த பேந்தர் ராக். நீங்கள் சொன்ன மாதிரி மேலே இருப்பீங்க உச்சியில், கேட்பீங்க யார்த்தையாவது இங்கே பேந்தர் ராக் எங்கே இல்லை, உங்களுக்கு தோணும். நீங்கள் கொஞ்சம் கீழே வந்தால் இங்கே இருக்கும். இதுதான் அந்த பேந்தர் ராக். ஃபோட்டோ எடுக்க செம கூட்டம். கைஸ் அவ்வளோதான், சன்ரைஸ் முடிஞ்சது. மணி இப்போது 7. ஸோ 7 மணிக்கு இப்படி தான் இருக்கும். இங்கே ஒரு வியூவு, ஸோ கைஸ் நாங்கள் கொழுக்குமலையிலேருந்து கிளம்புறோம். டைம் இப்போது 7:10. இது என்ன ஏது எல்லாத்தையும் சின்ன ஒரு ப்ரீஃபாக நான் கீழே போய் சொல்கிறேன். இங்கே தெரியுதா ஒரு ஜீப்? ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து அங்கேருந்து ஒரு இடத்துல வந்தோம். அந்த அந்த சின்னதாக கிராமம் இருக்குல்ல, அந்த வழி தான் வரும். அப்படி வந்து சுற்றி இப்படி வரும். ஸோ நான் என்ன ஏதுங்கிறத டீட்டெயிலாக நான் கீழே போயிட்டு சொல்கிறேன். இங்கே வந்து எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி தான். இங்கே வந்து இன்றைக்கி டியூஸ்டேயே செம்ம கூட்டம். அங்கே மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி வருது. உங்களுக்கு 2 வியூ கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடு இந்த வியூ கிடைக்கும், அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த வியூ கிடைக்கும். ஸோ நாங்கள் கொழுக்குமலை போயிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக கொழுக்குமலை என்ன மேட்ரு அப்படின்னா, அது எப்படி சொல்லலாம்னா சன்ரைஸ்க்காக தான் மேஜராக அங்கே நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் போன டைம் ஃபுல்லாக மிஸ்ட்டு.
அந்த கோல்டன் ரே அந்த எல்லோ ரே பார்த்தோம். பட் அதுக்கு மேலே எதுவும் பெருசாக பார்க்க முடியல. சன்ரைஸ் தான் மோஸ்ட்லி வருவாங்க. அண்டு நீங்கள் வந்து பேக்கேஜ் புக் பண்ணி போனால் தனியாகவும் போகலாம். பேக்கேஜ் புக் பண்ணி போனால் பேக்கேஜில் இது இன்க்ளூடட் மாதிரி வரும். உங்களுக்கு ஃபுட்டு, ட்ரெக்கு ஒன்று இருக்கும், இதெல்லாம் இன்க்ளூடட் வரும். நான் புக் பண்ண பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பேக்கேஜ் இல்லாமல் போகலான்னா போகலாம். ட்ரெக்கும் போகலாம், கொழுக்குமலையும் போகலாம். ட்ரெக் வந்து ஃபேண்டம் ஹில் வந்து நான் காட்டின வீடியோஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் போனாலே போகலாம். ஒரு 6:15 போல் அங்கே சன்செட் ஆகிடும். அங்கேயும் நாங்கள் சன்செட் பார்க்கல, ஃபாகு, மிஸ்ட்டு. ஸோ 2 இடத்துலையுமே சன்ரைஸும் பார்க்கல, சன்செட்டும் பார்க்கல. ஆனால் தரமாக இருந்தது ஸ்பாட்டு. ஸோ ஃபேண்டம் ஹில்லுமே நீங்கள் போகலாம். நான் போட்ட வீடியோஸ் ஃபாலோ பண்ணி போகலாம். நாங்கள் போகும்போது எங்களுக்கு கைடு இருந்தாங்க, பட் கைடு இல்லாமல் தனியாகவும் வந்திருந்தாங்க ஆட்கள். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்து போனாலும் சரி, இல்லை அது உங்களோட இது. நாங்கள் புக் பண்ண பேக்கேஜில் இது வந்தனால எங்களை அப்படியே பேக்கேஜ்லேயே எங்களை கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ கொழுக்குமலை வந்து நீங்கள் பேக்கேஜ் புக் பண்ணியும் வரலாம், தனியாக வரலாம். தனியானா நீங்கள் 2 வீலர்லேயோ 4 வீலர்லேயோ வந்து கொழுக்குமலை கீழே ஒரு கேம்ப் பண்ணிட்டு அங்கே வந்து நீங்கள் உங்கள் வெஹிக்கிள் பார்க் பண்ணிட்டு ஒரு ஜீப் ஒன்று நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுக்கணும். அது 2500 வரும். ஒரு ஜீப்புக்கு மேக்ஸிமம் ஒரு 6 பேர். நீங்கள் 6 பேர் இல்லாமல் 2 பேர் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஷேர் மாதிரி கேட்டுக்கலாம். ஐ மீன் உங்களை ஹோல்ட் பண்ணிட்டு வேறு யாராவது இந்த மாதிரி வராங்கன்னு சொல்லிட்டு 6 பேர் கேதர் பண்ணுவாங்க. கேதர் பண்ணி 2500 நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போய்க்கலாம். இல்லை நாங்கள் 2 பேரே நாங்கள் கொடுக்குறோன்னா அது உங்களோட விருப்பம். ஏன்னா 2 பேர் மட்டும் 2500 கொடுத்தும் போனாங்க நாங்கள் இருக்கும்போது. அண்ட் நாங்கள் வந்து எல்லையரவே போயிட்டோம். ஆனால் லாஸ்ட் கிளம்புனா நாங்கள் தான். ஏன்னா அந்த நீங்கள் வந்து ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. நீங்கள் அதெல்லாம் ஃபில்அப் பண்ணணும். அப்புறம் அது கொடுத்தப்புறமா தான் உங்களை கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த கொழுக்குமலையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நார்மல் ரோடு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆஃப் ரோடு பார்த்துருப்பீங்க. முதுவலி, பேக் வலி இருந்துச்சுன்னா கஷ்டம் தான். ஏன்னா செம்மையாக தூக்கி போடும். நான் வந்து ஒரு வீடியோ கூட அட்டாச் பண்ணியிருப்பேன் அங்கே அந்த ஆஃப் ரோடு பண்ணும்போது எடுத்த வீடியோ அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப ஆஃப் ரோடிங். காலையில் ஒரு 4 o'clock இங்கே நிற்கணும். நீங்கள் எங்கே தங்கியிருந்தாலும் சரி, நீங்கள் மார்னிங் ஒரு 4 o'clock அந்த ஸ்பாட் வந்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் ஒர்க் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஜீப் ரெண்ட் எடுத்துகிட்டு மேலே போய் எப்படி ஒரு 5 o'clock ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த டைம் மாதிரி போனீங்கன்னா ஒரு 6 o'clock போல் நீங்கள் சன்ரைஸ் பார்க்கலாம். சன்ரைஸ் வந்து இன்றைக்கி இல்லை தான், ஆனால் தரமாக இருந்தது. நீங்களும் பார்த்துருப்பீங்க, தரமாக இருந்தது. அண்ட் இது வந்து டே 4 வந்து இப்போ தான் கொழுக்குமலைலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நாங்கள் கிளம்புறோம். போகிற வழியில் ஒரு 2-3 இடம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதை நான் போகும்போது காட்டுறேன். நாங்கள் இப்போது ரிட்டன் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து 2 லொக்கேஷன் தான். கொழுக்குமலை போயிட்டோம். 2வது லொக்கேஷன் வந்து கண்ணன் தேவன் ஹில்ஸ். என்னதான் டைம் இஸ் 11:30, 11:30. நான் வரும்போது ரைட் சைட் பார்த்தேன் காய்ஸ், இங்கே வந்து ஃபுல்லாக அந்த பிளான்டேஷன் ஏரியாவாக தான் இருந்தது. இப்போ பாருங்களேன், எதுவுமே தெரியல, ஒரே பனிமூட்டமாக இருக்கு. இன்றைக்கி மார்னிங் கூட செக் பண்ணும்போது ரெயின்ஃபால் இருந்துச்சு. நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும்போதே ரெயின்ஃபால் காமிச்சிச்சு. ஆனால் இங்கே வந்து பெருசாக இந்த ரெயின்ஃபால் இல்லை. அதனால் சரி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரெயின்ஃபால் இருக்குது லைட்டாக, அதை விட மிஸ்ட்டு தான். ஆகா காய்ஸ், இந்த ரோடு எனக்கு ஞாபகம் இருக்கி. நான் வந்து இதில் ஏறும்போது சூரியநெல்லில் ஏற போகிறோம். இப்படி போனால் தேனி அந்த ரோட்டே காணுங்க பாருங்கள். புகை மூட்டத்துலேருந்து ஒருத்தர் புல்லட்டில் வராரு. அந்த தேனி அந்த இதையே காணும். அங்கே ஒரு கிரிட்டா நிற்குது, அது மட்டும் தெரியுது. இங்கே ஒரு I-20. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தான் சேஃபாக ரைட் பண்ணணும். தரமாக இருக்குது காய்ஸ். இங்கே ஒரு பெரிய கனால் வாட்டர் ஃபால்ஸ். அட பாவீங்களா, இதா பெரிய கனால் வாட்டர் ஃபால்ஸு? மக்கா இதில் எங்கிட்டு குளிக்கிறது? ஒரு மக்கோ இல்லை இதோ எடுத்துன்னு வந்து கோர தான் குளிச்ச முடியும். நெக்ஸ்ட் நாங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஃபாக்னால இல்லை, இந்த ஒரு இதை அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. சீரியஸ்லி தரமாக இருக்குது வியூ, செம மிஸ்ட்டு. இங்கே அது கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து போகுதுடா. ஸோ காய்ஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது ஃபுல்லாக மிஸ்ட்டாக தான் இருந்தது. ஆனால் வந்து இப்போ மிஸ்டெல்லாம் விலவி இந்த இடம் தெரியுது. இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க, கட்டிங் ஒர்க் எல்லாம் போயிட்டுருக்குங்கிறது போன அப்புறம் தான் தெரியுது. ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். இப்போ எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்த பாதை அந்த ஏரியாவில் செம மிஸ்ட்டாக இருக்கும். இங்கேயும் மிஸ்ட்டாக தான் இருக்குது. நாங்கள் இப்படி தான் போகிறோம்.